all, so in this video we are going to see how to send a recording of your classes இல்ல உங்க content எப்படி பசங்களுக்கு send பண்றது. ஓகே, நீங்க ஆல்ரெடி content எடுத்துட்டீங்க, அந்த லெசனை திரும்ப டீச் பண்ணனும் இல்ல ரிவிஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படினா என்ன பண்றது. ஓகே, so அதுக்கு usually if you are a maths teacher இல்ல accounts teacher அந்த மாதிரி இருந்தீங்கன்னா chemistry teachers அவங்கலாம் they'll write and they'll explain. ஓகேவா, but theory part, if it comes in theory part, I can prepare a PPT, அதுலேருந்து நான் டீச் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்படி டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மொபைல் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னா we are having screen recorder. ஓகே, ஸோ screen recorder app ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க from Play Store. ஓகே, you can download any screen recorder, it's based on your wish. அதுக்கப்புறம் நான் கூகுள் ஸ்லைட்ஸ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கூகுள் ஸ்லைட்ஸ் தான் ஐ மேட் அ பிபிடி. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி மைக் செட்டிங்ஸ்லாம் இருக்கிறதுன்னு ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் இன் வீடியோ. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து ஐ ஹேவ் திஸ் பிபிடி, ஐ ப்ரிப்பேர் திஸ் பிபிடி இன் கூகுள் ஸ்லைட்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் பட்டன் இருக்கும். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னோடது எம்ஐ மொபைல்ன்றதுனால ஐ ஹேவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஹியர். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணியும் நான் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மேனுவலாக, இது வந்து மேனுவலாக பண்ணுறது. ஓகேவா, ஸோ இது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ளே பட்டன் கொடுங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் யூ வில் கெட். இதில் ப்ரெசென்ட் ஆன் திஸ் டிவைஸ் கொடுங்க. இந்த பிபிடி நான் வந்து கூகுள் ஸ்லைடில் மொபைல்லே பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எதுலனா இந்த பிபிடி பண்ணி கூட யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ஹியர். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் திஸ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் லைக் இட் இஸ் கம்மிங் இன் போர்ட்ரேட். ஓகேவா, பட் அது வந்து நல்லா இருக்காது. நம்ம சப்போஸ் பசங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம் அப்படின்னா இட் ஒன்ட் லுக் குட். ஸோ ரொட்டேட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலை டர்ன் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பசங்க லேப்டாப்பில் வியூ பண்ணாலும் அவங்களோட லேப்டாப்பில் இது ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் டீச்சிங். ஓகேவா, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நார்மலாக நம்ம கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட யூஷுவல் வேலை நீங்கள் டீச் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் சாப்டர் 8 இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் வாட் இஸ் நெட்வொர்க் அதெல்லாம் நான் இப்போ ஒரு ஸ்லைடாக நான் டச் பண்ணி நார்மல் ப்ரெஸ்ஸிங் தான். ஓகேவா, கூகுள் ஸ்லைட் பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ டச் இட் டு த ரைட் சைட், நான் கிளிக் பண்ணேன் மொபைலில் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும். ஓகேவா, ப்ரீவியஸ் ஸ்லைட் வேணும்னா யூ கேன் டச் ஆர் யூ கேன் ஸ்வைப் த ஸ்க்ரீன் ஆல்சோ. ஸோ ஸ்வைப் பண்ணோன்னா we can go to next slide or previous slide. அதை வச்சு we can prepare அந்த கண்டென்ட் நம்ம பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னொரு ஆப் கூட இருக்குது. ஓகேவா, that I'll show you now. Draw on screen. So I have it here, I'll show it, I'll take it to the next one. So draw on screen. இது எப்படின்னா if you open this, நம்ம இந்த PPT ஸ்க்ரீனில் சப்போஸ் if you want to mark anything important, நார்மலாக PPTனா நம்ம அப்படியே படிக்க முடியும். ஸோ இதுவே நான் வந்து லேப்டாப்பில் பண்ணுறேன்னா கர்சர் மூவ் ஆகும், நான் அந்த கர்சரை வச்சு மார்க் பண்ணி காட்டலாம். ஆனால் மொபைலில் அப்படி பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இங்கே நான் ட்ரா ஆன் ஸ்க்ரீன் ஆப் வச்சுருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக சில ஆப்ஷன்ஸ் வருது. ஓகேவா, இப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணேன்னா இது வந்து ஹைட் ஆகிடும். மறுபடியும் இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணால் யூ வில் கெட் இட். ஓகேவா, ஸோ இதில் இது ஆன் ஆஃப் பட்டன். ஓகே, ஸோ இப்போது நான் அதை டீச் பண்ணும்போது now I am going to the Google slide. ஓகே, ஸோ இதில் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான பார்ட் வந்து நான் வந்து சர்க்கிள் பண்ணி காட்டணும். இப்போ இதில் வந்து நான் ஐ ஹாவ் 2 பிக்சர்ஸ். இது ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இதில் நான் ஏதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ரவுட்டரை மட்டும் சர்க்கிள் பண்ணி காட்டணும்னா மொபைலில் அது கஷ்டம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த ட்ரா ஆன் ஸ்க்ரீன் ஆப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கிள் ஜஸ்ட் அ மினிட், அது ப்ரஷ் சைஸ் கேட்குது. ஸோ நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரஷ் சைஸ் சின்னதாக இருக்குன்னா நீங்கள் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சி. ஓகே, அண்ட் தென் வி ஹேவ் எரேசர். நீங்கள் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இங்கேயும் இப்போ வயர்லெஸ் ஃபிடிலிட்டி இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் வைஃபை. அதை நான் வந்து ஐ ஷுட் மேக் இட் அண்டர்லைன், இல்லை நான் அதை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் டூ திஸ். இதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஸ்விட்ச் இட் ஆன் ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் தென் select the brush size and then do this. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நார்மலாக ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ரெக்கார்டிங் ஓடிட்டே தான் இருக்கும். டைமிங்கோட அந்த ஸ்டாப் பட்டனோட போயிட்டே இருக்கும். நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ டேரெக்டாக we can press on the stop button. ஓகே, ஸோ ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போது சப்போஸ் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகலைன்னா யூ கேன் கோ ஹியர்
இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இந்த பேக்ரவுண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஓகேவா? ஸ்டாப் பட்டன் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரா ஆன் ஸ்க்ரீன் ஆனில் இருக்கிறனால ஐ கேனாட் டூ தட். ஸோ அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ். இதில் ஏதாவது டவுட்னா யூ கேன் புட் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ லெட் யூ நோ. ஐல் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ.